ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாம். ஜூலை 25, 26, 27. ஸோ கண்டென்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாய்ஸ் கிளியராக இருக்குல்ல? பிரேக் ஆகுதா? ஓகே, ஆனால் சொல்லுங்க. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலைகளில் இருந்து பாதுகாப்பு தினம். ஸோ ஜூலை 25 நம்ம நீர்நிலைகளில் இருந்து பாதுகாப்பு தினம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்ல மூழ்கி உயிரிழப்போரை காக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இப்போ வந்து கிணறுகள், ஆறுகள், ஸோ இதுலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டெத் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ தெரியாம அந்த கிணறெல்லாம் இப்போ அந்த சுற்றுச்சுவரெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதில் விழுந்து சாகிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய டெத் வந்து ஏற்படுது. ஸோ அந்த மாதிரி டெத் எல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஸோ ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது. சப்போஸ் அந்த மாதிரி யாராச்சும் விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து எப்படி வந்து காப்பாத்துறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த நீர்நிலைகள்ல இருந்து பாதுகாப்பு தினம் அப்படிங்கிறத அனுசரிக்கிறதுக்கான காரணம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வியாழன்கோள். ஸோ நம்ம ஜூபிட்டர் இல்லையா? ஸோ இதுல வந்து 101 நிலவுகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 63 அப்படிங்கிறது இருந்திருக்கும் நமக்கு. அடுத்தது இப்போ 101 வந்து ஆயிடுச்சு. இதுல ஒண்ணுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா யூரோபா அப்படிங்கிற ஒரு மூன். இந்த ஜூபிட்டரோட ஒரு மூன் தான் யூரோபா. ஸோ இதுல மறைந்திருக்கும் கடல். ஸோ இதுல வந்து ஒரு கடல் இருக்குதாமா. அந்த கடலோட திரவ நீர் பூமியோட மொத்த கடல் நீரோட அளவை விட 2 மடங்கு அதிகமா இருக்காமா. ஸோ நம்ம எர்த்துல வந்து எவ்வளவு மொத்தமா கடல் நீர் இருக்குதோ அதை விட டபுளா இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எங்க அப்படின்னா வியாழன்கோள்ல இந்த யூரோபா அப்படிங்கிற நிலவுல. ஸோ அப்ப வியாழனுக்கு எத்தனை நிலவுகள் இருக்குன்னு கேட்டா தெரியணும். 101 அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா சந்திராயன் 3. ஸோ சந்திராயன் 3 எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஜூன் 14, 2023 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது ஆகஸ்ட் 23, 2023 போயிட்டு லேண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த விக்ரம் லேண்டர், பிரக்யான் ரோவர் அப்படிங்கிற 2 வந்து அங்கே போயிட்டு நமக்கு லேண்ட் ஆயிருக்கும். ஸோ அது லேண்ட் ஆன பாயிண்ட் தான் நம்ம சிவசக்தி பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த பிரக்யான் ரோவர் வந்து நிலவுல 250 முறை மொத்தமா அதிர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை வந்து பதிவு செஞ்சு வச்சிருக்கு. ஓகேவா? ஸோ எது பதிவு பண்ணது, எது ரெஜிஸ்டர் பண்ணது எது அப்படின்னா இந்த பிரக்யான் ரோவர் தான் நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த நிலவுல பாத்தீங்க அப்படின்னா அதோட மண் அமைப்புல மெக்னீசியம் தாதுக்கள் வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தாதுக்கள் நமக்கு நிலவோட மண்ணுல அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டாலும் தெரியணும். மெக்னீசியம் தாதுக்கள் அப்படிங்கிறது. ஸோ நம்ம சந்திராயன் 3 வந்து அதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கு. அண்ட் இது எந்த ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா LMP-M4 ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ சந்திராயன் 3யோட பிளானிங் டைரக்டர் யாரு? வீரமுத்துவேல் இல்லையா? சோ சந்திராயன் 1 வந்து எப்ப நமக்கு லான்ச் பண்ணிருப்பாங்க? 2008. எஸ் 2008. அதோட பிளானிங் டைரக்டர் யாரு? மயில்சாமி அண்ணாதுரை. எஸ், மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க இப்போ இவர் ரிலேட்டடா ஒரு கமிட்டி பார்த்திருப்போம். எதுக்கு போட்டிருப்பாங்க இவரை? டெக்ஸ்ட் புக் எஜுகேஷன். எஸ், அந்த ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வந்து அந்த சிலபஸ் சேஞ்ச் பண்றதுக்கான அந்த கமிட்டியோட எஸ் 6th ல இருந்து 12th வரைக்கும் அந்த கமிட்டியோட ஹெட்டா வந்து மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை போட்டு. ஆமா 4th வரைக்கும். கரெக்ட். 4th to 12th. ஸோ இப்போ வந்து 4th வரைக்கும் சேஞ்ச் பண்ணி 3rd வரைக்கும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 4th to 12th வந்து இவரை போட்டிருப்பாங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சந்திராயன் 2 எப்போ லான்ச் பண்ணாங்க? 2019ல. ஸோ அதோட பிளானிங் டைரக்டர் யாரு? கொஞ்சம் ஓகே, வனிதா முத்தையா. ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, இப்போ ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ வனிதா முத்தையா தான் நமக்கு சந்திராயன் 2ஓட பிளானிங் டைரக்டரா வந்து இருந்திருப்பாங்க. ஸோ சந்திராயன் 3க்கு இப்போ இவர் வீரமுத்துவேல் இவரை பார்த்திருப்போம். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ சந்திராயன் 1 லேண்ட் ஆன பிளேஸ் வந்து என்ன பேர்ல சொல்லுவோம்? ஜவஹர் அப்படிங்கிறது. சந்திராயன் 2 திரங்கா. சந்திராயன் 3 வந்து நம்ம சிவசக்தி. ஸோ இது இல்லாம மங்கள்யான் எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க? 2013ல. மங்கள்யான் எதுக்காக அனுப்பப்பட்டது? செவ்வாய், மார்ஸ் வந்து ஆய்வு பண்றதுக்காக அனுப்பப்பட்டது. சோ அடுத்தது வெள்ளி ஆய்வு பண்றதுக்காக என்ன அனுப்ப இருக்கிறாங்க? சுக்ரயான் அப்படிங்கிறது அனுப்ப இருக்காங்க. வெள்ளி அப்படிங்கிறது எதோட ரிலேட்டட், ஐ மீன் அதுக்கானது சுக்ரயான் அப்படிங்கிறது அனுப்ப இருக்காங்க. அண்ட் இது இல்லாம ஆதித்யா L1 எப்ப அனுப்பி இருப்பாங்க? செப்டம்பர் 2, 2023. எஸ், செப்டம்பர் 2, 2023ல நமக்கு ஆதித்யா L1 அனுப்பி இருப்பாங்க. இதோட பிளானிங் டைரக்டர் யாரு?
நிஜர் ஷாஜி. எஸ், நிகர் ஷாஜி அப்படிங்கிறவங்க இதோட பிளானிங் டைரக்டர் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா டிவியை ஸ்டார்ட் பண்ணவர். ஸோ இவர் யார் அப்படின்னா சோம்நாத் சாட்டர்ஜி அப்படிங்கிறது. ஸோ இவரோட பர்த்டே அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ அதனால இவரை பற்றி கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ 2004 to 9 பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபா ஸ்பீக்கராக இருந்திருப்பாரு. ஸோ இவர் ஆரம்பிச்ச இந்த சேனல்னால தான் இப்போ நம்ம லோக்சபாவில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத லைவாக வந்து பார்க்க முடியுது. ஸோ அதுக்கு ஒரு அச்சாணி போட்டது வந்து இவர் தான், சோம்நாத் சாட்டர்ஜி அப்படிங்கிறவர். ஸோ ஸ்பீக்கருக்கான ஆர்டிக்கல் என்ன? லோக்சபா ஸ்பீக்கர் 93. 93 அப்படிங்கிறது. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரோட ஸ்பீக்கர் 178. 178 அப்படிங்கறத பார்த்திருப்போம். சோ லோக்சபாவோட ஸ்பீக்கர் மீது பதவி நீக்க தீர்மானம் அது நடந்துட்டு இருக்கும்போது அவங்க அந்த அவை நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 95 மேம். 96. 96 அப்படிங்கிறது. சோ அதுவே அவங்க மேல அந்த பதவி நீக்கம் எடுக்கிறதுக்கான அந்த ஆர்டிகல் C 94ல C 94ல சி அப்படிங்கிறது. ஓகேவா? சோ இப்ப 93 வந்து அவங்கள பத்தி ஸ்பீக்கர் பத்தினது, 94ல சி வந்து ரிமூவல் பத்தினது, 96 வந்து அவங்க மேல அந்த பதவி நீக்க தீர்மானம் நடக்கும்போது அவங்க எந்த ஒரு அவை நடவடிக்கைகளுக்கும் தலைமை தாங்க முடியாது அப்படிங்கறத சொல்லக்கூடியது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரோ பத்தி கொடுத்திருப்பாங்க. நமக்கு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்ல 11 தேசிய செயற்கைக்கோள்கள் நேஷனல் சேட்டலைட்டும் 9 வாடிக்கையாளர் செயற்கைக்கோள். சோ இந்த இவங்களுக்கானது அவங்க ஐ மீன் இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம் இல்லையா? சோ இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்காக பாத்தீங்க அப்படின்னா செயற்கைக்கோள்கள்ல விண்ணில ஏவி இருப்பாங்க. சோ அதே போல வேற என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா குலசேகரப்பட்டினம், சோ தூத்துக்குடியில SSLV ஸ்மால் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிள், சோ சிறிய வகை ராக்கெட் ஏவும் தளம் அமைக்கப்பட்டிருக்கு. சோ இது நமக்கு PYQல கேட்டது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப கூட ஸ்ரீஹரிகோட்டால வந்து 3rd லான்ச்சிங் பேட் வந்து அமைக்கிறதுக்கான ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்குது. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரோ எப்போ நமக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க? 1969 ஆகஸ்ட் 15ல. சோ இதோட தலைவர் இப்ப யார்? இஸ்ரோவோட தலைவர் வி நாராயணன் அவர்கள் தலைவரா இருக்காங்க. அடுத்தது ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு. ஸோ போதைப் பொருளை முற்றிலும் ஒழிக்கிறதுக்கான ஒரு ஆப் தான் இந்த ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிறது. இதோட ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10581. ஓகேவா? 1058 ஓகேவா? 10581 தான் இதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர். இதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9498410581. ஸோ லாஸ்ட்ல 5 நம்பர் இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் ஹெல்ப்லைன் நம்பர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ விலங்குகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 1962. ரேஷன் கார்டுக்கானது 1967 அப்படிங்கிறது. சென்சஸுக்கானது 1855. எஸ் 1855. ஸோ பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனாவோடது 1515. நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ரீசெண்டா விமனுக்காக ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் கொண்டு வந்திருக்காங்க. 14490. எஸ் 14490 அப்படிங்கிறது. ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ட்ரக் ஃப்ரீ இந்தியா போன வாரம் 2 ஸ்கீம் பார்த்தோமே மேம். கார்ப்பரேட் மித்ராவும் முக்து பாரத். ஓகே. எஸ், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பொது தேர்வுகள் முறைகேடுகள் தடுப்பு சட்டம். ஸோ 2024ல தான் இந்த ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்குது இல்லையா? இதுல ஏதாவது முறைகேடு வர்றப்ப தடுக்கிறது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு இதை வந்து அந்த மசோதா ஸோ இன்னைக்கு தான் வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த தண்டனைகள் அப்படிங்கிறது கடுமையாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் அப்படின்னா நீட்டு, UPSC, ஸ்டேட் PSC, அதுக்கப்புறம் SSC, NTA, ரயில்வே, பேங்கிங். ஸோ இந்த மாதிரி காமனா நமக்கு என்னெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குதோ ஸோ எல்லாத்துலயும் நடக்கக்கூடிய முறைகேடுகளை தடுக்கிறதுக்கான ஒரு சட்டம் தான். ஸோ இந்த சட்டத்துல வந்து ஏதாவது இந்த மாதிரி குற்றங்கள் இப்போ வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றது ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெயில் இல்லாம நான் பெயிலபிள் அஃபென்ஸா வந்து அதை கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் இது வரைக்கும் 3 இயர்ஸ் அப்படிங்கிறது தான் பிரிசன் மேக்ஸிமமே இருந்துச்சு. ஸோ இனிமேல் பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ண போறாங்க. ஸோ 3 இயர்ஸ்ல இருந்து 5 இயர்ஸ் வரைக்கும். அண்ட் அதுவே பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் பர்சன் ஸோ அந்த குழுவா சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வரைக்கும் பிரிசன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதே போல 50 lakhsல இருந்து 1 crore வரைக்கும் அபராதம் அப்படிங்கிறதும் விதிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாம
இந்த விரைவு நீதிமன்றங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அந்த மசோதால நமக்கு இன்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து கூடிய விரைவில் சட்டமா வர இருக்குது. ஸோ இதுக்காக கூட காமகோடி ஸோ அவங்க தலைமையில வந்து ஒரு குழு அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை பத்தி நம்ம நாளைக்கு டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ அவங்க தலைமையில ஒரு குழு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபிடே தலைவர். ஸோ ஃபிடே தலைவரா நமக்கு விஸ்வநாத் ஆனந்த் அவர்களை போட்டிருக்காங்க. ஸோ இது டெம்பரவரியா தான் போட்டிருக்காங்க. ஸோ விஸ்வநாத் ஆனந்த் தெரியும் நமக்கு 5 டைம்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணவர், செஸ் சாம்பியன். அதுக்கப்புறம் நம்ம கிராண்ட் மாஸ்டர், ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னாலும் விஸ்வநாத் ஆனந்த் தான். ஸோ ஃபிடே அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன். ஸோ இதை தான் ஃபிடேன்னு சொல்லுவாங்க. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா ஜூலை 20, 1924 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ விஸ்வநாத் ஆனந்த் அவர்களை தலைவரா போட்டதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிடே தலைவரா ஒரு இந்தியன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? அப்போ ஃபிடே தலைவர் விஸ்வநாத் ஆனந்த். ஸோ நம்ம இந்தியாவில் இப்போ மொத்தம் எத்தனை கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்காங்க? 99 கிராண்ட் மாஸ்டர். ஸோ தமிழ்நாட்டில் மட்டும் எத்தனை கிராண்ட் மாஸ்டர்? 45. 40. ஓகேவா? 40 கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்காங்க. ஸோ அதிகமான கிராண்ட் மாஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட் எது அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு தான். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 23வது காமன்வெல்த் போட்டி. ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்போம், இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்காட்லாண்டில் கிளாஸ்கோ அப்படிங்கிற பிளேஸ்ல நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குது. அண்ட் இந்திய மூவர்ண கொடியை ஏந்தி வந்தவங்க. ஸோ எப்படி நமக்கு இது ஆகட்டும் இல்லைன்னா ஒரு ஒலிம்பிக் நடக்குது, ஸோ எல்லா என்ன மேட்ச் நடந்தாலுமே வந்து நம்மளோட நேஷனல் ஃபிளாகை வந்து எடுத்துட்டு போவாங்க. அப்ப இதை யாரு எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னா ஸோ மீராபாய் சானுவும் லவ்லினா. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேர் தான். மீராபாய் சானு வந்து பழுதூக்குதலோட தொடர்புடையவங்க. ஸோ இவங்க தான் வந்து இப்போ கோல்டு வின் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு, நேத்து. ஓகேவா? நேத்து கோல்டு வின் பண்ணியிருப்பாங்க. லவ்லினா பாத்தீங்க அப்படின்னா குத்துச்சண்டையோடு தொடர்புடையவங்க. ஸோ இப்போ இது வந்து ஓவோ கிரவுண்ட் அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ல உள் விளையாட்டு அரங்கத்துல தான் இதோட தொடக்க விழா நடந்துச்சு. இதுல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்க அப்படின்னா காமன்வெல்த் விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அதோட ஹிஸ்டரி எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த துவக்க விழா அப்படிங்கிறது ஒரு உள் அரங்குல வந்து நடந்திருக்கு. ஓகேவா? ஒரு இந்த மத்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காமனா ஒரு அவுட் சைட் பிளேஸ்ல தான் நடக்கும். இது வந்து ஒரு ஆடிட்டோரியம் மாதிரியான பிளேஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு நடந்திருக்கு. ஸோ கிளாஸ்கோவோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ்கோவை வந்து யுனைடெட் நேஷன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இசை நகரம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இசை நகரம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்கோவை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 பிளேசஸ் அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்ல வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ 8 பிளேசஸ் வந்து யுனைடெட் நேஷன்ஸோட இந்த இசை நகரம், அதுக்கப்புறம் வந்து உணவு நகரம், கேஸ்ட்ரானமி, ஸோ இந்த லிஸ்ட்ல வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இசை நகரம் அப்படிங்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னா சென்னை. ஓகேவா? ஸோ சென்னை வந்து மியூசிக் சிட்டி அப்படிங்கிற கேட்டகரியில வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரே நிமிஷம் அந்த லிஸ்ட். குவாலியரா? குவாலியர் வரும், அதுக்கப்புறம் வாரணாசி வரும். லிஸ்ட் எடுத்து வச்சிருங்க. சொல்றேன். சொல்றேன், அதுக்கு முன்னாடி இதை பார்த்துடலாம். ஸோ இந்த போட்டியை துவங்கி வைத்தவர் யாருன்னா பிரிட்டன் மன்னர் சார்லஸ் 3. ஓகேவா? 3ஆம் சார்லஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இது இந்த போட்டியை வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா துலிகா. ஸோ இந்த துலிகாவை பொறுத்த வரைக்கும் இவங்க ஜூடோ வீராங்கனை. ஓகேவா? ஸோ ஜூடோ வீராங்கனை இவங்க 2022 பக்கிங்காம் காமன்வெல்த்ல 78 கிலோ பிரிவுல வெள்ளி வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? பக்கிங்காம்ல 78 கிலோ பிரிவுல வெள்ளி வின் பண்ணவங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஜூடோ வந்து நமக்கு அந்த கராத்தே மாதிரிப்பட்டது தானே, டேக்வாடோ, ஜூடோ, ஸோ அதெல்லாம் அது கூட ரிலேட் ஆகி வர்றது. அது லூடோ. அது லூடோ, அது ஜூடோ இல்ல. ஸோ ஜூடோ வந்து அந்த இதுதான், இந்த மாதிரி ஃபைட்டிங் இதுதான். ஓகேவா? நம்ம இந்த பாக்ஸிங் எல்லாம் பண்றாங்கல்ல, சேம் அதே மாதிரி கராத்தே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு தான் வந்து அதுவும் விளையாடுவாங்க. ஓகேவா? ஸோ மொபைல்ல விளையாடுறது லூடோ கேம். எப்போ நம்ம இந்த கொரோனா பீரியட்ல ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுல, அது வேற. ஸோ ஜூடோ வந்து இந்த சண்டை போட்டுக்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மத்திய கல்வி அமைச்சர். ஸோ இவர் வந்து நம்ம இப்ப யாரு பதவி இது பண்ணியிருக்காங்க, ராஜினாமா பண்ணியிருக்காங்க? தர்மேந்திர பிரதான். தர்மேந்திர பிரதான் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா
இவருக்கு பதிலா யாரு பதவி ஏற்றிருக்காங்கன்னா பிரல்ஹாத் ஜோஷி. ஓகேவா, பிரல்ஹாத் ஜோஷி தான் வந்து பதவி ஏற்றிருக்கிறாரு. அண்ட் மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நுகர்வோர் விவகாரம், உணவு பொது விநியோகத்துறை அமைச்சரா வந்து இவர் ஆல்ரெடி இருக்காரு. இதுக்கு கூட எக்ஸ்ட்ராவா பாத்தீங்க அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கறத இவருக்கு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம் பட்டியல். ஓகே, ஸோ இங்கே தான் எழுதி வச்சிருக்கேன். ரைட். ஸோ இந்த யுனெஸ்கோ பாரம்பரிய நினைவு சின்ன பட்டியல் பார்த்தீங்க அப்படின்னா சாரநாத் பௌத்த தலம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 44 அப்படிங்கிறது நல்லா படிச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா, லாஸ்ட் ஒரு 5 எல்லாம் நல்லா படிச்சு வச்சிருப்போம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 45வது தலம் எது அப்படின்னு கேட்டால் சாரநாத் பௌத்த தலம் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக இந்த யுனெஸ்கோவோட மீட்டிங் செஷன் அப்படிங்கிறது தென்கொரியாவில் பூசன் நகர்ல யுனெஸ்கோ அமைப்போட உலக பாரம்பரிய குழுவின் 48வது அமர்வு அப்படிங்கிறது நடந்திருக்குது. ஸோ இந்த 48th செஷன்ல தான் நம்ம இதை வந்து 45வது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் லிஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 இந்தியன் சிட்டிஸ் வந்து யுனெஸ்கோ ரெகக்னிஷன் ஃபார் கல்ச்சர் அண்ட் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறதுல வரும். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 40வது என்ன பார்த்துருக்கோம்? தோலவிரா. தோலவிரா. 41 சாந்தி நிகேதன். சாந்தி நிகேதன். 42 ஹொய்சாலா. 43 மொய்தாம். 44 மராத்தா லேண்ட்ஸ்கேப். எஸ், மராத்தா லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஸோ அதுல 12 லேண்ட்ஸ்கேப்ஸ் இருக்கும். 11 எங்க இருக்கு, 1 எங்க இருக்குது? 11 வந்து மகாராஷ்டிரால இருக்கு, 1 வந்து தமிழ்நாடு. எஸ், 1 வந்து தமிழ்நாடு, 11 வந்து மகாராஷ்டிரால இருக்குது. ஓகேவா, ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த அதிகமான வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட் இருக்கு இல்லையா, 45 இருக்கு. இது எத்தனையாவது பிளேஸ்ல இருக்குன்னு தெரியுமா? இது 6th place. எஸ், 6th place. ஓகேவா, ஓகே. ஸோ 6th பிளேஸ்ல வந்து நமக்கு இருக்கு, குளோபலி 6th பிளேஸ்ல இருக்கு. ஸோ நம்மகிட்ட 6வது அதிகமான ஹெரிட்டேஜ் சைட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ இப்போ இந்த லிஸ்ட் பார்க்கலாம். யுனெஸ்கோ ரெகக்னிஷன் ஃபார் கல்ச்சர் அண்ட் கிரியேட்டிவிட்டி. ஓகேவா, ஸோ ஒவ்வொரு சிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க, அந்த சிட்டி வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஜெய்ப்பூர் அப்படிங்கிறது கிராஃப்ட் அண்ட் ஃபோக் ஆர்ட்டுக்கு வந்து ஃபேமஸ். ஓகேவா, கிராஃப்ட் அண்ட் ஃபோக் ஆர்ட் சிட்டி அப்படிங்கிறது இதுக்கு நேம் கொடுத்துருப்பாங்க 2015. சென்னை பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் சிட்டி. ஸோ எப்படி நம்ம கிளாஸ்கோ வந்து மியூசிக் சிட்டி அப்படின்னு பார்த்தோமோ அதே மாதிரி சென்னையும் குவாலியரும் பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக் சிட்டி அப்படிங்கிற கேட்டகரியில வரும். சென்னை வந்து 2017லையும் குவாலியர் வந்து 2023லையும். ஸோ இங்க வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் கர்நாடிக் ஓக்கல் தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இந்த மாதிரி ஸோ நம்ம தமிழ்நாடு இதுக்கு தானே கர்நாடிக் மியூசிக்குகெல்லாம் ஃபேமஸ். ஸோ அதனால சென்னையை வந்து மியூசிக் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சங்கீத இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும். அதனால எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை வந்து ஃபிலிம் சிட்டி 2019ல அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் ஒரு சின்ன ஹாலிவுட் மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ இங்கே பாலிவுட் இருக்கும், அங்கே எப்படி ஹாலிவுட் இருக்கோ அந்த மாதிரி பாலிவுட் சிட்டி அப்படிங்கிறது மும்பை. அடுத்தது வாரணாசி பார்த்தீங்க அப்படின்னா மியூசிக். ஓகேவா, ஸோ இதுவும் மியூசிக் தான் 2015ல். ஸ்ரீநகர் பார்த்தீங்க அப்படின்னா கிராஃப்ட் அண்ட் ஃபோக் ஆர்ட் 2021ல் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹைதராபாத் வந்து கேஸ்ட்ரானமி. ஸோ கேஸ்ட்ரானமி அப்படின்னா உணவுக்கு, ஓகேவா, ஃபுட்டுக்கு வந்து ஃபேமஸ் 2019ல். கோழிக்கோடு பார்த்தீங்க அப்படின்னா லிட்ரேச்சர், ஸோ இலக்கியத்துக்கு 2023ல். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது, இதுவும் தெரிஞ்சுக்கணும். லக்னோ கேஸ்ட்ரானமின்னு நினைக்கிறேன் மேம். லக்னோவா? ஆமா, அது ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. ஸோ லக்னோவும் கேஸ்ட்ரானமி வரும். ஸோ அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு முதல் பதக்கம். ஸோ எதுக்கு முதல் பதக்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த காமன்வெல்த்தில். ஓகேவா, ஸோ காமன்வெல்த்தில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எது வின் பண்ணியிருக்காங்கன்னா பேரா பவர் லிஃப்டிங்ல ஜண்டு குமார் அப்படிங்கிறவர் 190 கிலோ பிரிவில் வந்து வின் பண்ணியிருக்காரு, வெண்கலம் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதே போல் வந்து மீராபாய் சானு கோல்டு வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது போக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராஜா அப்படிங்கிறவர் வந்து அவரும் மெடல் அப்படிங்கிறது வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கூட சேர்த்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிசார் சேட்டலைட். ஸோ எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா ஜூலை 30, 2025ல். ஸோ நாசாவும் இஸ்ரோவும் சேர்ந்து லான்ச் பண்ணது. ஸோ அவங்க 2 பேரோட தான். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன படிச்சிருப்போம்? நாசா, இஸ்ரோ, சிந்தட்டிக், அபேச்சர், ரேடார்.
ஓகே. ஸோ நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பாச்சர் ரேடார் அப்படிங்கிறது தான் நிசாரோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இது 2400 கிலோ எடை கொண்டது. இது என்ன ராக்கெட் மூலமா அனுப்பி வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஜிஎஸ்எல்வி F-16. ஓகேவா? என்ன எல்லாரும் ஸ்லீப்பிங் மோடா? இல்ல மேம், இல்ல மேம். மறந்து போச்சு. இல்லையா? மறந்து போச்சா? ஓகே, சரி. ஜிஎஸ்எல்வி F-16 ராக்கெட் மூலமா அனுப்பப்பட்டிருக்கு. ஸோ 12 days ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது பூமியை சுற்றி வந்து உலகின் அனைத்து பகுதியிலையும் இருக்கக்கூடிய அந்த இரவு பகல் சார்ந்த தகவலை அனுப்பக்கூடிய திறனுடையது. ஸோ இப்போ 12 days ஒன்ஸ் தான் நமக்கு வந்து அந்த பிக்சரை கேப்சர் பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் எஸ் பேண்ட் யாரோடது, எல் பேண்ட் யாரோடது? எஸ் பேண்ட் எல் பேண்ட் வந்து நாசா, எஸ் பேண்ட் வந்து இஸ்ரோ. இஸ்ரோ. எஸ், எஸ் பேண்ட் வந்து இஸ்ரோ. எஸ் ஃபார் இஸ் இல்லையா? ஸோ இங்கே எஸ் வரும், இங்கே எஸ் வரும். ஸோ எல் பார்த்தீங்க அப்படின்னா நாசாவோடது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ் வந்து என்ன பண்ணும், எல் என்ன பண்ணும்? சர்ஃபேஸ்ல மட்டும், எல்னா டீப்பா போகும். எஸ், எல் வந்து பெனிட்ரேட் ஆகி போய் நமக்கு எடுத்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து மேலாப்லயே என்னெல்லாம் இருக்கோ எல்லா தகவலையும் வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது. ஸோ இப்போ இதில் வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம எஸ் பேண்ட், இஸ்ரோவோட எஸ் பேண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுச்சோ எல்லாத்தையும் பூநிதி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல வந்து நம்ம இஸ்ரோ வந்து வெளியிட்டு இருக்காங்க. என்ன வெப்சைட் அப்படிங்கிறது முக்கியம், பூநிதி அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு. ஸோ இதில் முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு டிஸ்ட்ரிக்டோட ஃபோட்டோவும் இடம்பெற்றிருக்கு. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா நாகப்பட்டினம். ஓகேவா? ஸோ நாகப்பட்டினம் மாவட்டத்தோட போட்டோ இருக்கு. அதே மாதிரி அசாமோட பிரம்மபுத்திரா ரிவர், பூமியின் தென் துருவமான அண்டார்டிக், அமெரிக்கா. ஓகேவா? ஸோ இந்த படம், இந்த ஏரியாவோட படம் எல்லாமே வந்து அதுல அந்த பூநிதி அப்படிங்கிற வெப்சைட்ல வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். நாகப்பட்டினம் அப்படிங்கிறது கேட்கலாம் நமக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சனியின் நிலவு. ஸோ எப்படி வந்து நம்ம ஜூபிட்டரோட மூன் பார்த்தோமோ அதே மாதிரி சாட்டனோட மூன் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய கோள்கள்லயே அதிக நிலவுகளை உடைய கோள் எது அப்படின்னா சனிதான். ஓகேவா? ஸோ எத்தனை கோள்கள் மொத்தம் இருக்குது, எத்தனை பிளானட் இருக்கு? 8. ஓகேவா? எஸ். எது அதோட கோள் அந்தஸ்தை இழந்திருக்கும்? ப்ளூட்டோ வந்து இழந்திருக்கும். ஸோ எதனால இழந்துச்சு? அதோட ஆர்பிட்ல விலகி போயிருக்கும். எஸ். ஓகேவா? ஸோ அதோட ஆர்பிட்ல இருந்து விலகி போயிருக்கும். அது வந்து சுத்திட்டு தான் இருந்துச்சு, ஏதோ போன போக்குல கொஞ்சம் வழி மாறி போயிருச்சு. அதனால அதை கோள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில இருந்து தூக்கி விட்டாங்க. ஓகேவா? ஸோ அதனால நமக்கு மொத்தமா 8 கோள் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்போ சனியோட நிலவு எத்தனை இருக்கு அப்படின்னா 274 நிலவுகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதில் நம்ம படிச்சிருக்கோம் டைட்டன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மூன் ஆஃப் சாட்டன். ஸோ இந்த டைட்டன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம பூமியில் இருக்கிற மாதிரியே ஆறுகள், ஏரிகள், மழை பொழிவு உள்ளிட்ட நீர் சுழற்சிகள் எல்லாம் இதுல இருக்குது. ஓகேவா? அப்போ எப்படி பூமியில இருக்கிற மாதிரியான ஒரு இந்த நீர் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா சனியோட இந்த டைட்டன் அப்படிங்கிற நிலவுல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ எத்தனை நிலவு அப்படிங்கிறது முக்கியம், 274 நிலவுகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ வியாழனுக்கு எத்தனை நிலவுகள் பார்த்தோம்? 101. ஓகேவா? ஸோ 101 அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அந்த பாட்டில் வரதெல்லாம் பழைய டேட்டா, அதெல்லாம் மறந்துடணும். சரியா? இப்போ வந்து ஜூபிட்டரில் நிலவு மட்டும் 101 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 101 வேற எங்க பார்த்துருப்போம்? சொல்லும் போதே ஞாபகம் வந்துச்சு. இன்னுயிர் காப்போம்ல சிகிச்சைகள். எஸ். ஓகேவா? ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கார்கில் வெற்றி தினம் 1999 ஜூலை 26. ஓகேவா? ஸோ 26. ஸோ இதில் ஆப்ரேஷன் விஜய் அப்படிங்கிறது நமக்கு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ கார்கில் திவாஸ் அப்படிங்கிறது ஜூலை 26 செலிப்ரேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து கேபினெட் செயலர். ஸோ கேபினெட் செயலராக இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த சோமநாதன் அப்படிங்கிறவர் இருப்பார். ஓகேவா? ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு டேலண்டட் பர்சன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த மசோதா கொண்டு வந்திருக்காங்களா பொது தேர்வு, ஸோ இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக. ஸோ இதுக்கெல்லாம் வந்து இவ்வளோ சீக்கிரமாக சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு அவர் தான் ஒரு முக்கியமான ரீசன் சொல்கிறாங்க. அதெல்லாம் சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கிறாரு அந்த ரிப்போர்ட் எல்லாமே. ஸோ அவர் வந்து அவரோட டென்யூர் ஆக்சுவலாக 2 இயர்ஸாக அவர் தான் இருக்காரு. இவரோட டென்யூர் ஆக்சுவலாக எப்போவுமே வந்து கேபினெட் செக்ரட்டரியோடது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பட் இவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இல்லை நான் இருந்து போதும், இதுக்கு மேலே நான் எக்ஸ்டெண்ட் ஆக விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ கேபினெட் செயலர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா
நாட்டுல இருக்கக்கூடிய அனைத்து IAS அதிகாரிகளுக்கும் தலைவரா இருக்கக்கூடியவர் தான் இந்த கேபினெட் செயலர் அப்படிங்கிறவர், கேபினெட் செக்ரட்டரி. ஸோ ஃபர்ஸ்ட் கேபினெட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா யாருன்னு பாத்தீங்கன்னா NR பிள்ளை அவர்கள். ஸோ இவர் 6 February 1950 இருந்து 13 May 1953 வரைக்கும் நமக்கு இருந்திருப்பாங்க. ஸோ இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் கேபினெட் செக்ரட்டரி யாரு அப்படிங்கிறது. அண்ட் இவங்களோட டோட்டல் டென்யூர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 2 years அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து 2022 2010ல பாத்தீங்க, ஐ மீன் July 22 2010ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இவங்களோட டென்யூர் அப்படிங்கிறது 4 years வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இவங்களோட டென்யூரை 5 years வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 years அப்படின்னா அதுக்கப்புறம் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 years வரைக்கும் கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒருத்தங்களுக்கு பார்த்துருப்போம் 2 years, அதுக்கப்புறம் 3 தடவை டென்யூர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சிபிஐ டைரக்டர். எஸ், சிபிஐ டைரக்டர். ஸோ அது எந்த அமெண்ட்மெண்ட் இயர்? டெல்லி 2021 டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1945 ஓட அமெண்ட்மெண்ட். அமெண்ட்மெண்ட் 1946 ஆக்ட், அது அமெண்ட்மெண்ட் வந்து 2021ல அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கரூர் கூட்ட நெரிசல். ஸோ இது அந்த 41 பேர் உயிரிழந்திருப்பாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக இந்த அஜய் ரஸ்தோகி அப்படிங்கிற ஒரு தலைமையில் ஒரு குழு அப்படிங்கிறது போட்டிருப்பாங்க. ஸோ அந்த குழு இப்போ அவங்களோட ரிப்போர்ட் எல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ். ஓகேவா? ஸோ அது ரிலேட்டடான ஒரு நியூஸ் வந்திருக்கும். ஸோ இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், அஜய் ரஸ்தோகி அப்படிங்கிறது. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டெர்லைட் ஆலை அந்த உயிரிழப்பு, ஸோ அதுக்கு போட்ட ஆணையம் யாரு? அருணா ஜெகதீசன். எஸ், அருணா ஜெகதீசன். ஓகேவா? ஸோ அதுவே வந்து அந்த கள்ளக்குறிச்சி அந்த விஷ சாராயம் குடிச்சு இறந்தவங்க, அதுக்காக எஸ் கோகுல்தாஸ். கோகுல்தாஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இவர் அது எந்த ஏரியா? சத்யநாராயணன் இதுக்கு போட்டிருப்பாங்க. வேங்கை வயல். ஓகேவா? வேங்கை வயலுக்கும் போட்டிருப்பாங்க. ஸோ கிரிமினல் லாக்கும் அவர் தான். ஓகேவா? ரெண்டுக்குமே வந்து சத்யநாராயணன் தான். வேங்கை வயல் இஷ்யூ அண்ட் அதே போல அந்த கிரிமினல் லா அப்படிங்கறது பத்தி ஆய்வு பண்றதுக்கும் அவரை தான் போட்டிருப்பாங்க. ஸோ இது இல்லாம சந்துரு எதுக்கெல்லாம் போட்டாங்க? ஆன்லைன் ரம்மி, ஜுவினைல் ஜஸ்ட் ஹோம்ஸ், ஜாதி ஸ்கூல்ஸ்ல ஜாதி வேறுபாடு களைவது. ஓகேவா? ஸோ ஆன்லைன் ரம்மி, அதுக்கப்புறம் வந்து கூர்நோக்கு இல்லங்கள்ல வந்து அதுல சீர்திருத்தங்கள் பத்தி சொல்லியிருப்பாரு. அப்புறம் பள்ளிகள்ல ஜாதி வேறுபாடுகளை களையிறது. ஸோ இது 3க்காகவும் சந்துரு அவர்கள் தலைமையில கமிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ இது போக பாத்தீங்க அப்படின்னா தேவிதார் கமிஷன் எதுக்கு? 1975 ஸ்மார்ட் சிட்டிஸ்ல ஏற்படக்கூடிய ஊழலுக்காக அதை கண்டுபிடிக்க தேவிதார் கமிஷன். எதுக்கு? சுந்தரதேவன் MSME. எஸ். ஸோ அதான் அடுத்த கேட்க வந்தேன். ஸோ MSMEக்கு வந்து சுந்தரதேவன் குழு. ஓகேவா? MSME சுந்தரதேவன். ஸ்மார்ட் சிட்டிஸ் கரெக்ட், ஆணவ கொலை. ஓகேவா? ஹானர் கில்லிங் அப்படின்னா பாஷா, எஸ் KN பாஷா. ஸோ அவர் தலைமையில போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே தமிழ்நாட்டுல நமக்கு போட்டிருக்கக்கூடிய கமிட்டிஸ். பிரேக் ஆகுது. எதுங்க கேக்கல, வாய்ஸ் பிரேக் ஆகுது. பகவான் தாஸா? ஓகே, தமிழ்நாட்டுல போட்டிருப்பாங்களா? ஓகேங்க, சரி பாத்துக்கலாம். அப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பகவான் தாஸ் கமிட்டி. ஓகே, பாத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தோம் இல்லையா? ஸோ அது வந்து 2024 தடுப்பு சட்டம். ஸோ அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2026ல அந்த மசோதா இன்னைக்கு தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 10 years தண்டனை. ஸோ இண்டிவிஜுவலாக இருந்தால் அதுவும் அந்த 10 years அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி 3 years இருந்திருக்கும், 3 to 5 years அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. 50 lakhsலேருந்து மேக்ஸிமம் 1 crore வரைக்குமான அமௌண்ட் அப்படிங்கிறது அபராதம் விதிக்கப்படுது. 10 crore தானா? ஓகே. ஸோ 10 crore அப்படிங்கிறது நமக்கு அந்த குரூப்பா இது பண்றதை பொறுத்து. ஓகேவா? ஸோ இண்டிவிஜுவல் குரூப் அப்படின்னா 10 crore வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்தது ஸ்பீடி கோர்ட், விரைவு நீதிமன்றங்கள். ஸோ இந்த விரைவு நீதிமன்றங்கள் எவ்வளவு காலத்துக்குள்ள தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா 3 monthsக்குள்ள தீர்ப்பு கொடுக்கணும். ஸோ அதான் வந்து இதுல முக்கியமான கண்டிஷன் இருக்கும். ஸோ இதான் பொது தேர்வுகள் முறைகேடுகள் தடுப்பு சட்டம் 2024ல கொண்டு வரப்போற அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது.
அடுத்தது ஏமன். ஏமன்ல வெளியுறவு அமைச்சரா முதல் முறையா ஒரு பெண் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. யாரு அப்படின்னா அஃப்ரா அல் ஜீபா அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அடுத்து ஐநா மனித உரிமை ஆணையருக்கு பதவி நீட்டிப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ இவர் யாரு அப்படின்னா ஓல்கர் டர்க் அப்படிங்கிறவர். ஸோ இவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர். இவர் தான் இப்போ மனித உரிமை ஆணையரா இருக்காரு. ஸோ செகண்ட் டைம், ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் ஆல்ரெடி பதவி நீட்டி இருப்பாங்க, எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி ஒருத்தருக்கு முதல் முறை 2வது தடையா பதவி நீட்டிப்பு பண்ணப்படக்கூடியது அப்படிங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா, இவருக்கு தான் பண்றாங்க. அண்ட் யூஎன் ஜெனரல் செக்ரட்டரியா அன்டோனியா குட்ரஸ் இருக்கார் இல்லையா, ஸோ இவர் தான் வந்து இதுக்கான பரிந்துரை ஃபர்ஸ்டே வந்து இவரை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது டிசம்பர் 10, 1948 வந்து நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, ஸோ யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, பகவன் தாஸ் வழக்கு. ஓகே, அது கேஸ். ஓகேவா, கேஸ் மரண தண்டனை உச்ச நீதிமன்றம் கௌரவ கொலை ரிலேட்டடானது. ரைட். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அப்போ யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் டிசம்பர் 10, 1948 யூஎன் மனித உரிமை அமைப்பு அப்படிங்கிறது 1993 நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே போல நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1993 அக்டோபர் 12 ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் தமிழ்நாட்டில் 1997 ஏப்ரல் 17 கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா, இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா போல் ஆப் அப்படிங்கிறது. ஓகேவா, போல் ஆப். ஸோ இந்த போல் ஆப் அப்படின்னா என்னன்னா கேரளா போலீஸ்க்கான ஒரு மொபைல் ஆப். ஓகேவா, ஸோ இதுல வந்து இவங்க இந்த ஆப் மூலமாவே வந்து எஃப்ஐஆர், அதுக்கப்புறம் கேஸ் ஃபைல் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 17 லட்சம் பேர் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அந்த டேட்டா கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜினாமா செய்த 2வது அமைச்சர். ஸோ இப்போ இவங்க வந்ததுக்கு அப்புறம் 2வது அமைச்சர் ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருன்னா 2018 அக்டோபர் 17 வெளியுறவுத்துறை இணை அமைச்சராக இருந்த எம்ஜே அக்பர். ஸோ இவர் மேல என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளருக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்திருப்பாரு. ஸோ அதுக்காக இவருக்கு மேல அந்த ராஜினாமா பண்ண சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. ஸோ பதவி விலகி இருப்பாரு. ஸோ இப்போ நமக்கு தர்மேந்திர பிரதான், ஸோ கல்வி அமைச்சர், இவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. ஸோ என்ன இஷ்யூ அப்படின்னா அந்த நீட் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன இஷ்யூல ராஜினாமா பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்குவாஷ். ஸோ ஃபைனல். ஓகேவா, ஸ்குவாஷ் ஃபைனல்ல கோல்டு வின் பண்ண முதல் இந்திய வீராங்கனை யாரு அப்படின்னா நம்ம அனஹத் சிங் தான். ஓகேவா, ஸோ கனடால உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் நடந்துச்சு. ஸோ இது வந்து 2005 ஃபைனல் வரைக்கும் ஒரு இந்தியன் கேர்ள் போயிருப்பாங்க. ஏன்னா ஜோஷ்னா சின்னப்பா ஃபைனல் வரைக்கும் போயிட்டு வின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபைனல் வர, ஐ மீன் இவங்க செகண்டா ஃபைனல் வர போயிருக்காங்க. பட் ஃபர்ஸ்டா வந்து வின் பண்ணியாச்சு. ஓகேவா, வின் பண்ண முதல் வீராங்கனை அப்படின்னா அனஹத் சிங். ஸோ அடுத்த ரைட் டு ப்ரொட்டஸ்ட் இன் இந்தியா. ஸோ இந்த போராடுதல் அப்படிங்கிறது இந்தியர்களுக்கான ஒரு அடிப்படை உரிமை இல்லையா. ஸோ நம்ம காக்ரோச் ஜனதா பார்ட்டி இப்போ வந்து போராடி, ஸோ அவங்க ஒரு போராட்டத்தோட வெற்றியா தான் வந்து இந்த பதவி விலகல் அப்படிங்கிறது கருதப்படுது. அப்போ இந்த ரைட் டு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறத பத்தி நமக்கு என்னெல்லாம் கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருப்பாங்க, இது ரிலேட்டடா என்னென்ன கேசஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ போராடுவது அப்படிங்கிறது அடிப்படை உரிமை, கான்ஸ்டியூஷனல் டெமோக்ராட்டிக் ரைட், அரசியல் அமைப்புல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஜனநாயக உரிமை தான் எல்லாருமே போராடலாம் அப்படிங்கிறது. பட் போராடுறது அப்படிங்கிறது இந்த வன்முறையில ஈடுபட்டோ அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பீஸ்ஃபுல்லி அசம்பிள். ஓகேவா, அமைதியா ஒரு இடத்துல கூடிக்கலாம், அவங்களோட கருத்துக்களை வந்து அமைதியா சொல்லணும். கவர்மெண்ட்டுக்கோட கொள்கைகளுக்கு எதிராக ஏதாவது கருத்துக்கள் இருக்கு, அதை அமைதியா வெளிப்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி ஒரு உரிமை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ரைட் டு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது அப்சல்யூட் ரைட்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அப்சல்யூட் கிடையாது. ஒரு முழுமையா சுதந்திரமா அனுபவிக்கக்கூடிய ஒரு உரிமையான்னு கேட்டா கிடையாது. இதுல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதனாலதான் இட்ஸ் நாட் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்ப என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமைதியா கூடணும், ஸோ வன்முறையில ஈடுபடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தக்கூடாது. அப்ப இந்த மாதிரி கண்டிஷன்ஸோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு ரைட் தான் இந்த ரைட் டு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது. அண்ட் ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1 ஏ பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்மளுடைய கருத்துக்களை சுதந்திரமா வெளிப்படுத்துறதுக்கான ஒரு உரிமை அப்படிங்கிறது நமக்கு தரப்பட்டிருக்குது. அண்ட் ஆர்டிகல் 19 1 சப்கிளாஸ் பி அப்படிங்கிறது ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸ். ஸோ எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம நாம கூடக்கூடிய உரிமை அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அண்ட் 19 சப்கிளாஸ் 2 சப்கிளாஸ் 3 பாத்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம பண்ணும்போது, ஸோ நம்ம என்ன நம்மளோட அடிப்படை உரிமைகளை அனுபவிக்கும் போது நமக்கு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மெயினா பார்த்தோம் அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து யாரையுமே பாதிக்க கூடாது.
மற்றவங்களை காயப்படுத்தக்கூடாது, பொது சொத்துக்களை வந்து அடிச்சு உடைக்கிறது, ஸோ அந்த மாதிரி வன்முறையில எல்லாம் ஈடுபடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு இந்த மாதிரி சொல்லப்பட்ட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருக்கக்கூடியது. இந்த ப்ரொட்டஸ்ட் டு ரைட் டு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது ரிலேட்டட் ஆனது. அப்ப இதுல என்னென்ன கேசஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிமாத் லால் கே ஷா வெர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ். ஓகேவா, இந்த ஹிமாத் லால் கேஸ் அப்படிங்கிறது 1973ல. ஸோ இதுல வந்து என்ன ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, ரைட் டு பீஸ்ஃபுல் அசம்பிளி இஸ் எசென்ஷியல் டு டெமோக்ரஸி. ஓகேவா, ஒரு ஜனநாயகத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அமைதியான முறையில கூட்டம் கூட்டுறதுக்கான உரிமை. ஓகேவா, ஸோ ரொம்ப முக்கியமானது பீஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது, அமைதியான முறையில கூடிக்கலாம். த ஸ்டேட் மே ரெகுலேட் பட் cannot impose arbitrary bans. ஓகேவா, இதை வந்து ஒரு மாநில அரசு, ஒரு மாநிலம் நினைச்சா அதை வந்து ரெகுலேட் பண்ணலாமே தவிர, ஸோ அதை வந்து ஒழுங்குபடுத்தலாம், சட்ட ஒழுங்கு பாதுகாக்கிறதுக்காக பண்ணலாம், பட் முழுமையா வந்து தடை பண்ணக்கூடாது, அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. பண்ணலாம், ஆனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒழுங்குமுறைகளை விதிச்சு சப்போஸ் அவங்க அந்த மாதிரி ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதை வந்து தடுத்து நிறுத்திக்கலாம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து எந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்கன்னா ஹிமாத் லால் கேஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்தது மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2018ல. ஸோ இந்த மஸ்தூர் கிசான்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, டைரக்டட் கிரியேஷன் ஆஃப் டெசிக்னேட்டட் ப்ரொடெஸ்ட் சைட் அண்ட் பேலன்ஸ்ட் கைட்லைன்ஸ் நியர் பார்லிமெண்ட் அண்ட் அதர் ஹை செக்யூரிட்டி ஏரியாஸ். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த ஏரியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா, இப்போ பார்லிமெண்ட் பக்கத்துல பண்றாங்க, ரொம்ப ஒரு ஹை செக்யூரிட்டி ஏரியால பண்றாங்க, ரொம்ப ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி பக்கத்துல பண்றாங்க அப்படின்னா அதுக்கு சர்டைன் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறத டிசைன் பண்ணணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி அந்த இடம் எந்த இடத்துல பண்றாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அப்போ அந்த இடத்துல பண்ண போறாங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டான கைட்லைன்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் அப்படிங்கிறது மஸ்தூர் கிசான் சக்தி சங்கதன்ல கொடுத்திருப்பாங்க. அடுத்தது அமித் ஷானி வெர்சஸ் கமிஷனர் ஆஃப் போலீஸ் 2020. ஓகேவா, ஸோ அமித் ஷானி கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து ஷஹீன் பாக் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அமித் ஷானினாலும் இந்த கேஸ் தான், ஷஹீன் பாக் கேஸ் அப்படின்னு கேட்டாலும் இந்த கேஸ் தான், 2020. அப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, பப்ளிக் ரோட்ஸ் கான்ட் பி ஆக்குபைட் இன்டெஃபினைட்லி ப்ரொடெஸ்ட் ஷுட் பி ஹெல்ட் ஒன்லி அட் டெசிக்னேட்டட் பிளேசஸ். இந்த ரோடு பப்ளிக் ரோட்ல எல்லாம் இருந்துட்டு பொது சாலைகள்ல நின்று அதை ஆக்குபை பண்ணிட்டு ரொம்ப ஒரு இன்டெஃபினைட் டைம்ல வந்து ப்ரொடெஸ்ட் பண்றது. ஓகேவா, அந்த ரோட்டை வந்து ஆக்கிரமிச்சு மற்றவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு போராட்டம் பண்றது. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ அந்த பிளேஸ் அப்படிங்கிறத முன்னாடியே கரெக்டா டிசைட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த பிளேஸ்ல தான் பண்ண போறோம் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ்ட ப்ராப்பரா அந்த பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு அதுக்குண்டான ஒரு பிளேஸ்ல ஒதுங்கி ஒழுங்கா ப்ரொடெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அமித் ஷஹானி கேஸ்ல 2020ல வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. அப்ப இது ரிலேட்டடா நமக்கு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா இதுல வந்து என்ன செக்ஷன்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இதுல வந்து ப்ராஹிபிட் பண்ணக்கூடியது, இந்த அசம்பிளிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அப்போ ஏதாவது வன்முறையில ஈடுபட்டு அதை வந்து தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த செக்ஷன் 163ல நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஐபிசி எப்படி 144 போட்டு தடை இது பண்ணுவாங்க, அந்த ஏரியாவை லாக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பட்டது. ஸோ இந்த ப்ரொடெஸ்ட்டை வந்து ஏதாவது வன்முறையில ஈடுபட்டு அவங்கள வந்து அடக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அப்படிங்கிறது செக்ஷன் 163ல வந்து கொடுத்திருப்பாங்க பிஎன்எஸ். அப்ப 3 கேசஸ் அப்படிங்கிறது நமக்கு இது ரிலேட்டடா இருக்கும். ஒன்னு ஹிமாத் லால், அடுத்தது மஸ்தூர் கிசான், நெக்ஸ்ட் வந்து அமித் ஷானின்னு கேட்டாலும் இதான், ஷாஹீன் பாக் கேஸ்ன்னு கேட்டாலும் இந்த பப்ளிக் ரோட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ISSF வேர்ல்டு கப். ஓகேவா, ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னா ஹாங்ஷோ சைனா. ஓகேவா, சைனாவில் நடந்துச்சு. அண்ட் ஷூட்டிங் தான் இந்த ISSF அப்படிங்கிறது. ஸோ இந்தியன் ஷூட்டர் ஈஷார் சிங் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க 25 மீட்டர் பிஸ்டல் கேமில். அண்ட் மானு பாக்கர் பார்த்தீங்க அப்படின்னா பிரான்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ இவங்க லாஸ்ட் இந்த இதில் ஒலிம்பிக்கில் கூட 2 பதக்கம் அப்படிங்கிறது வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பிரான்ஸ் வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டிங்ஷன் த்ரெட் அப்படிங்கிறது. ஸோ ஒரு அழியக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம். ஸோ அந்த ஒட்டகம் வந்து என்ன ப்ரீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மால்வி கேமல் அப்படிங்கிறது. ஸோ இந்த மால்வி கேமலுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது, ஒயிட் கேமல் அப்படிங்கிறது. ஸோ அதோட கலரோட ரிலேட் ஆகி வரும், அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்கும். ஸோ அதனால ஒயிட் கேமல் அப்படின்னு அழைக்கப்படுது. இல்லைன்னா அதோட ஒரிஜினல் நேம் அப்படிங்கிறது மால்வி கேமல் அப்படிங்கிற ஒரு ப்ரீடு. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை அங்கீகரிக்கப்பட்ட கேமல் பிரீட்ஸ் இருக்கு அப்படின்னா 9 ரெக்கக்னைஸ்ட் கேமல் பிரீட்ஸ் இருக்கு. அந்த 9ல ஒன் ஆஃப் த பிரீட் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த மால்வி கேமல் அப்படிங்கிறது. அப்ப நமக்கு நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஆன் கேமல் எங்க இருக்கு அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்குது. அண்ட் நேஷனல் பியூரோ ஆஃப் அனிமல் ஜெனட்டிக் ரிசோர்சஸ், ஸோ இது எங்க இருக்கு அப்படின்னா கர்னல் ஹரியானால வந்து
இருக்குது. ஸோ இது ரெண்டும் நமக்கு முக்கியமானது. ஸோ இந்த மால்வி கேமல் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப ஒரு கொஞ்சம் மற்ற கேமலை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப குட்டியா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேவா? அந்த சின்னதா இருக்கும் சைஸ்லயும் சரி எல்லாத்துலயும் அந்த இதெல்லாமே வந்து சின்னதா இருக்கக்கூடியது. அதுதான் இந்த மால்வி கேமல். அண்ட் நமக்கு இது ரிலேட்டடா வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கேமலிட்ஸ் அப்படிங்கிறது ஒட்டகங்களுக்கான சர்வதேச ஆண்டு 2024. அப்ப சர்வதேச ஆண்டுன்னு பார்க்கும்போது நமக்கு இந்த யுஎன்னோட இன்டர்நேஷனல் இயர்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டண்டா பார்க்கலாம். ஸோ 2029 பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ஆஸ்ட்ராய்டு அவேர்னஸ் அண்ட் பிளானட்டரி டிஃபென்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சிறுகோள்களுக்கான சர்வதேச ஆண்டு. ஓகேவா? ஸோ என்னைக்கு அப்படின்னா 2029. அதுவே இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் லீகல் லிட்ரஸி. ஓகேவா? ஒரு சட்டப்பூர்வமான கல்வி அப்படிங்கிறதுக்கு 2027 அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் சஸ்டைனபிள் ரெசிலியன்ட் டூரிசம். ஸோ இந்த சுற்றுலாவுக்கான சர்வதேச ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 2027. ஸோ நமக்கு இன்டர்நேஷனல் டே எப்போ டூரிசம் டே? செப்டம்பர் 27. செப்டம்பர் 27. ஸோ நேஷனல் டூரிசம் டே Jan 25. Jan 25 அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் தி விமன் ஃபார்மர்ஸ் எப்போனா 2026. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் வாலண்டியர்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இது எப்போ அப்படின்னா 2026. தன்னார்வலர்கள் நிலையான மேம்பாட்டுக்கான தன்னார்வலர்களுக்கான சர்வதேச ஆண்டு 2026. அதே மாதிரி இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரேஞ்ச்லேண்ட் அண்ட் பாஸ்டரல் ஆர்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதுவும் 2026. அந்த மேய்ச்சல் நிலங்கள் ஸோ இதுக்கான சர்வதேச ஆண்டு 2026 தான். ஸோ 2025 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 இயர் அப்படிங்கிறது வரும். ஒன்று வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் சயின்ஸ் அப்படிங்கிறது குவாண்டம் அறிவியலுக்கான சர்வதேச ஆண்டு. அடுத்தது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்ஸ் ஸோ கூட்டுறவுக்கான சர்வதேச ஆண்டு. அடுத்தது கிளேஷியஸ் பிரிசர்வேஷன் பனிப்பாறைகள் பாதுகாப்புக்கான சர்வதேச ஆண்டு. பீஸ் அண்ட் ட்ரஸ்ட் அமைதி மற்றும் அந்த ட்ரஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த அறக்கட்டளை ஸோ அது ரிலேட்டடானது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2025 தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே 2025 இன்டர்நேஷனல் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஎன் வந்து அனௌன்ஸ் பண்ணது அப்படிங்கிறது. ஸோ இதே போல பார்த்தீங்க அப்படின்னா 2026 அப்படிங்கிறது இந்தியா அண்ட் ஏஷியானுக்கு இடையிலான என்ன இயர் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க? ஞாபகம் இருக்கா? மேரி டைம் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம மோடிஜி தான் மேரி டைம் கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது இந்தியாவில் நம்ம டிஃபென்ஸ் ரிலேட்டடா இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரிஃபார்ம். ஓகே. இயர் ஆஃப் ரிஃபார்ம் அப்படிங்கிறது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க? 2025. ஓகேவா? சீர்திருத்தத்துக்கான சர்வதேச சீர்திருத்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியால நம்ம டிஃபென்ஸ் நம்மளோட பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் அனௌன்ஸ் பண்ணப்பட்டது தான் இயர் ஆஃப் ரிஃபார்ம் சீர்திருத்த ஆண்டு 2025 அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இதை வந்து ஒரு 3 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதில் இன்னும் நிறைய கண்டென்ட் இருக்குது நான் கொடுக்கல. ஓகேவா? நிறைய இருந்தனால நாளைக்கு பார்த்துக்கலாம்னு விட்டுட்டேன். ஸோ ஒரு 4-5 இது வந்து மிஸ் ஆயிருக்கும். ஸோ அதை நாளைக்கு கூட சேர்த்து பார்த்துக்கலாம்.